கிட்ட நம்ம என்ன செய்யணும், எதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, விசுவாசிகளுக்கும் சேர்த்து தான். எதுக்காக தேவன் நம்மளை அழித்திருக்கிறார், தேவன் எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நம்மளை என்ன பண்ணலன்னா, மேப்பனின் தெய்வீகம். என்னம்மா? மேப்பனின் தெய்வீகம். கன்னடலாம் எனக்கு சொல்ல தெரியாது. மேப்பனின் தெய்வீகம். ಕರೆಕ್ಟ್. ಕುರುಬನ ದೈವಿಕತೆ. ಕುರುಬನ ಹೆಂಗಿರಬೇಕು, ಯಾಗೆಲ್ಲ ಇದ್ದರೆ ದೇವನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾಗೆಲ್ಲ ನಾವು ಇರಬೇಕು, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮಗೆ ಕರೆದಿದ್ದಾರೆ, ದೇವರು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಆತ್ಮಗಳು ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಸಭೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ವೇದ ಬೈಬಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ನಾವು ನೋಡೋಣ. மேப்பனின் தெய்வீகம். நீங்கள் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். யாராவது வாசிங்க. 1 தீமோத்தேயு 1 தீமோத்தி 1:7. யாராவது ஓதுரி. ஸ்தோத்திரம். நீ மைக்கில் போடுமா, அவருக்கு ஒரு மைக் கொடு. ಹೇಳ್ಕಣ್ಣ, ಆಯ್ತಾ? நீ தமிழில் போடுங்க. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தோம் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஆமென். நம்ம பாருங்க, அவர் சொல்றது என்ன என்றும் அனைத்தையும் தங்கள் சாதிக்கிறது என்ன என்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாணம் போதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன சாதிக்கிறோம், அவர் என்ன சொல்றாரோ நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நியாய பிரமாணத்தை அவர் என்ன பண்ண நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நம்ம நடக்கணும், எப்படி அந்த உலகத்தில் நம்ம ஆளணும், எதற்காக தேவன் நம்மளை அழித்திருக்கிறார், எதற்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன இருக்குதுன்னா, இது தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அறியாதிருந்தோம். ஹல்லேலூயா. அதே போல 1 தீமோத்தேயு 3:9 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:9. நீச்சல் படிக்கிறீங்களா? படிங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறாயும் இருக்க வேண்டும். ஆமென். எப்படி இருக்கணும்? நம்ம குற்ற மனசாட்சியில விசுவாசத்துல காத்துக்கொள்ளுகிறவர்கள் நாம் இருக்க வேண்டும். நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஊழி செய்யற நம்மளுக்கும் விசுவாசிகளானாலும் ஊழிக்காரங்களானாலும் நம்மளுக்கு என்னன்னா முக்கியம், விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு சகோதரி சொன்னது போல நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்டாரா அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு கேள்விக்குறி வர்றோம். அங்கே கேட்டாரா இல்லையா, ஏதோ சரி நம்ம கேட்குறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஜெபிக்க சொல்லியிருக்காரு, ஜெபிக்கிறோம், ஆனால் கேட்குறாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நமக்கு அவிசுவாசம் வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்துக்கு விசுவாசம் வரணும். நம்ம ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்துட்டார், ஆயிடுச்சு. அவர் பாதத்தை நம்ம சொல்லிட்டோன்னா அது கேட்டுட்டாரு. நம்மளுக்கு அவிசுவாசமே வரக்கூடாது. அப்ரஹாம் நம்ம பார்க்குறோம். அப்ரஹாம் எப்படி இருந்தார்? அவர் என்ன பண்ணார்? தன் குமாரனு கொடுன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன பண்ணார்? ஒரு விசுவாசம் அவருக்கு. அவர் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு சந்ததி நான் ஆசீர்வதிக்கிற பெருக செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர்னே கொண்டு போய் பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அவர் சித்தம் ஏதோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் என்ன பண்ணானா, தன் ஒரே மகனை கொண்டு போய் அவரை பலி கொடுத்துக்கு ஆயுதமானார். அதே போல் தேவனை சொல்லியிருக்கிற காரியங்களானாலும் சரி, நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களானாலும் சரி, அது விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல தீத்து 1:7 வாசிங்க. தீத்துல 1:7. தீத்து 1:7. தீத்து ಕನ್ನಡல என்ன ಹೇಳುದು? ತೀತನು. ತೀತನಿಗೆ 1:7. ஆமா. அல்லேலூயா. ஏனெனில் கண்காணி ஆனவன் தேவனுடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். அப்படியா? அந்த வசனம் அப்ப வருது இல்லையே. கண்காணி ஆனவன். கண்காணி ஆனவன் 1:3லவா? 1:7. 1:7 கரெக்டா? ಮನೆ ವಾರ್ತೆಯವನಾಗಿರುವುದರಿಂದ
1 7. ஆனால் இன்னொன்று எப்படின்னா கன்னடாக்கும் தமிழுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். 1 2 இல்லை மேலே இருக்கும் இல்லை கீழே இருக்கும். அது பாருங்க. அது 1 7. ಏಕೆಂದರೆ ಸಭಾಧ್ಯಕ್ಷನು ಮುಂಗೋಪಿಯು ಕುಡುಕನು ಜಗಳಗಂಟನು ಅತಿ ಲಾಭವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸವನು ಆಗಿರದೇ ಇರಬೇಕು. ಯಾಗಿರ್ಬೇಕು ತಮಿಳ ஒரு மாதிரி இருக்கு. ஏனெனில் கண்காணி ஆனவன் கண்காணி ஆதவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் தேவனுக்கு உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் குற்றம் சாட்டப்படாதவனும் இஷ்டப்படி செய்யாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் கோபம் இல்லாதவனும் கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் மதுபார பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி காரியங்களும் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு தேவனு மேலே ஒரு விசுவாசம், தேவனு மேலே ஒரு நம்பிக்கை, தேவனு தேடுறவங்களா நம்ம இருக்கணும். இந்த உலக பிரகாரமான ஆசை, இச்சை, பெருமை, ஆடம்பரமும் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஊழியக்காரங்களை தனியாக நம்மளை பிரிச்சிருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி இருந்தாலும் மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதுபோல நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம், வேதனை, துக்கம், பாடுகள், உபத்திரங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஊழியக்காரங்களை எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த கஷ்டத்தில் கூட நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னா இயேசு. அவர் பாதத்தை நம்ம அவரது ஜெபிக்கும் போது கர்த்தராலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் எல்லாம் நம்மளுக்கு காரியங்களெல்லாம் வாய்க்கு செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கரெக்டாக துதிக்கிறோமா? தேவன் பாதத்தில் அமர்றோமா? வேதத்தை நம்ம வாசிக்கிறோமா? ஒரு ஊழியக்காரங்களை பார்க்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்கிறவங்களும் ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. சரி, அப்படி வாசிக்கிறவங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? 1 மணி நேரம் கூட ஊழியக்காரங்களும் ஒரு ஆண்டவர் பாதத்தில் உக்கார முடியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? ஆனால் எனக்கு ஒரு பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு சொன்னது என்ன, ஒரு ஊழியக்காரன்னு ஒரு வேலை எப்படி செய்கிறாங்களோ 8 மணி நேரம் ஒரு ஒரு மனுஷன் எப்படி வேலைக்கு போகும்போது 8 மணி வேலை செய்கிறானோ அதுபோல் தேவனுங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலை 8 மணி நேரம் தேவனை பாதத்தை நீங்கள் உக்காரணும் அப்படின்னு சொன்னாங்க. 8 மணி நேரம் நான் உக்காரது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் நம்மளை தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அவருக்கு நிறைய நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அவர் கீழ்ப்படினா நம்ம. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா வாளாக்க மேல் தலையாக்குவராக இருக்கிற தேவனா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பார்க்கும்போது, ஆனால் உங்களை நான் சொல்லலையே, கோச்சுக்காதீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஊழிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல நான் போகிறேன், நிறைய ஊழிக்காரங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம் எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க சபையில் ஆத்மகளை வரமாட்டாங்க, இன்னொன்று வாடகை கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் பாதத்தை நீங்கள் உக்காருங்க, உபாசருங்க, செபிங்க, அவர் பாதத்தை நீங்கள் உக்காருங்க, வேறவங்களை நீ மூஞ்சி பார்க்காதீங்க. அவர் பாதத்தை நீங்கள் உக்காரும்போது கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவராலே முடியும், அவராலே ஆகும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஊழியக்காரன் உங்களுக்கு மட்டும் இல்லை, என்ன சேர்த்து தான் நான் சொல்கிறேன், என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னும் நம்ம என்ன பால் கொடுக்குற குழந்தைகள் போல் நம்ம இன்னும் இருக்கிறோம், இன்னும் நம்ம ஆகாரம் சாப்பிட்ற பிள்ளைங்களாமல் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு காரணம் என்னென்னா அவங்கள நம்ம தேடாமல் இருக்கிறதா காரணம், அவர் பாதத்தில் நம்ம போகாமல் இருக்கிறதா காரணம். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், பவுல் சொன்னது போல் அவர் பாதத்தில் நம்ம இருக்கணும். அதே போல் 2வதாக நீங்கள் பாருங்க, ரோமர் 16:25 வாசிங்க. ரோமர் 16:25 வாசிங்க.
ரோமர் 16:25. ரோமர் 16. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து ஆ. இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி அது அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் வெளிய அரங்கமாக்கப்பட்டது சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு விசுவாசிகள் கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான ஆ. ஆமா, அவரோட ரகசியத்தை வெளிப்படுத்துதானா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன ಕನ್ನಡல ஒருத்தர் வாசிங்க. ಗುಪ್ತವಾಗಿದ್ದ ಆ. ಮರ್ಮವು ಈಗ ಪ್ರಕಾಶಕ್ಕೆ ಬಂತು. ನಿತ್ಯನಾದ ದೇವರ ಅಪ್ಪಣೆಯ ಪ್ರಕಾರ ನಿತ್ಯವಾದ ದೇವರ ಅರ್ಪಣೆ ಪ್ರಕಾರ ಪ್ರವಾದಿಗಳ ಗ್ರಂಥಗಳ ಮೂಲಕ ಅನ್ಯಜನರಿಗೆ ನಂಬಿಕೆ ಎಂಬ ವಿಧೇಯತ್ವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மேய்ப்பனின் தெய்வீகம் என்ன அப்படின்னு சொல்லும்போது கோபத்தை அடக்க வேண்டும். முதலாவதாக என்ன பண்ணணும்? கோபத்தை நம்ம அடக்க வேண்டும். கோபம் நம்மளுக்கு இருக்கும்போது அது நிறைய காரியங்கள் என்ன பண்ணுது, பிசாசு அங்கே வந்துடுது. கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் கோபம் வரந்தான். ஆனால் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 4:26 நம்ம பார்க்குறோம். எபேசியர் 4:26 நீங்கள் பார்க்கும்போது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ಕೋಪ ಮಾಡಬೇಕಾದರೂ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿರಿ. ಪಾಪ ಮಾಡಬೇಡಿರಿ. ಸೂರ್ಯನು ಮುಳುಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಸಿಟ್ಟು ತೀರಲಿ. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியக்காரங்களை எப்படி இருக்கணும்னா, கோபப்பட ஊழியக்காரங்களா நம்ம இருக்கக்கூடாது. அந்த கோபம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், பாவம் செய்யக்கூடாது. சாயந்தரத்துக்குள்ளே யார் மேலே நம்ம கோவப்பட்டிருக்கிறோம் அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அது தேவனை நம்ம ஹிருதயங்களை ஒவ்வொரு ஹிருதயங்களை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம பாவங்களெல்லாம் மன்னிக்காமல் இருந்தாலும் நீயும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பாவங்களை மன்னித்ததுனால தான் இன்னும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம். நாம் அவரோட பிள்ளைங்களான நாம் என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்களை மேலே கோபம் கொள்ளக்கூடாது. நம்ம சபைகளை விசுவாசிகளை மேலே கோபம் கொள்ளக்கூடாது. நான் ரொம்ப கோவப்படுவேன். நம்ம எங்கள் விசுவாசிகளுக்கு தெரியும் எதுக்காக நான் கோவப்படுறேன்னா, கரெக்டாக சர்ச்சுக்கு நேரத்தில் வரலைன்னா கோவப்படுவேன். இன்னொன்று, கரெக்டாக வரலைன்னா, டைமுக்கு வரலைன்னா, கரெக்டாக பாடலைன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஜபம் பண்ணலைன்னா, வேதத்தை வாசிக்கலைன்னா நான் கோவப்படுவேன். ரொம்ப கோவப்படுவேன். நான் வேறு எந்த காரணத்துக்கும் நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் தேவனை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். தேவனை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் எப்படி இருந்த ஒரு வாட்டி பின்ன பார்க்க நம்ம திரும்ப பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் சோர்ந்து போனேன், எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஆனாலும் சத்தியம் தெரியாம இருளா இருந்த நம்மளை தேவன் என்ன பண்ண தெரிந்து கொண்டார், நம்மளை ஆசீர்வதித்தார், அபிஷேகித்தார், நம்ம கையில வேதத்தை கொடுத்தார், நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தார், நம்மளுக்கு விசுவாசிகளை கொடுத்தார். அவர் சொல்றார், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துல நான் அதிகாரியாக்குவேன்னு சொல்றாரு. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படி சோர்ந்து போகும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எப்படி அற்புதங்கள் செய்ய முடியும்? முடியாது. அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவர் அற்புதங்கள் செய்வார். பெரிய பெரிய ஊழிக்காரங்கள் இப்போ பெருசாக இருக்கிறாங்க. ஊழிக்காரங்களை சொல்லும்போது அவங்க பிறந்த பெரியவங்களா வரல. அவங்கள கஷ்டப்பட்டவங்க தான், வேதனைப்பட்டவங்க தான். சாப்பாட்டுக்கு இல்லாமல் சைக்கிளில் நடந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. கிராமம் போய் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு 2 சப்பாத்தி அவள் வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது, செல்வி சிஸ்டர் அந்த அம்மா ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் சப்பாத்தி எடுத்து பேக்கில் போட்டுட்டு வீடு போவாங்களா சத்தியத்தை சொல்கிறதுக்கு. இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு ஊழி செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இப்போ தேவன் அப்படி வைக்கலையே. நமக்கு எல்லா தானே கொடுத்துருக்கிறாரு. வீட்டு வாடகை வீடுனாலும் கூட நல்ல வீடு தானே கொடுத்துருக்கிறாரு. தண்ணி கொடுத்துருக்காரு, ஆகாரம், வஸ்திரங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஏன் இன்னும் தேவனுக்காக எழும்ப முடியாமல் இருக்கிறோம்? தேவனுக்காக இன்னும் ஏன் நம்ம பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறோம்? அப்படின்னா நம்ம பலவீனம், நம்ம சோர்வு, நமக்கு இருக்கிற பாடுகள்னாலே பிசாசு என்ன பண்ணுறது, பாடுகள் கொண்டு வந்து அம்மைக்கு ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், தியானிக்க முடியாமல் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு வைராகி இருக்கணும். 21 நாள் இங்கே ஜெபம் நடக்குது. 3 மணிக்கு நான் எழுந்து இங்கே வந்து உக்காரணுன்னா கஷ்டம்தான். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரை
எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டு வரோம், இங்கே வந்து நான் உக்காரணும் அப்படின்னா கஷ்டம். ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே 4 மணிக்கு நான் இங்கே வந்து நான் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 4 இருந்து 7 மணிக்கு உக்காரு அப்படின்னு சொல்லி, சாயந்தரம் 6 7 இருந்து 8 வரை உக்காரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வரும்போது நான் எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துச்சேன்னா என் உள்ளம் துடிக்கும். ஆண்டவர்கிட்டே கேட்பேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஏன்னா அவர் நமக்காக காத்திருப்பார் இல்லையா? நாம் அவருக்காக நாம் காத்திருக்கணும், நம்மளுக்காக அவர் காத்திருக்கணுமா? நான் என்ன பண்ணேன், துடிப்பேன் நான், ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே காத்து வச்சுட்டேனப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல உக்காந்து 3 மணி நேரம் ஆண்டவரை பாதத்தில் அமர்ந்து நான் ஜெபிப்பேன். எல்லாருக்காக, மெயின் ஊழிக்காரங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்றீங்களா, நிறைய ஊழிக்காரங்களை என்ன கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. வீடு இல்லாமல் வாட்டு கட்ட முடியாமல் இருக்கிற ஊழிக்காரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த ஊழிக்காரங்களை எழும்புனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஊழிக்காரங்களெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேவன் கை குறுகவில்லை, அவர் காது மந்தமாகவில்லை, அவர் எல்லாம் நடத்துகிற தேவன். அந்த வாஞ்சை நம்மளுக்கு வேணும். நான் எல்லாருக்கும் அதுதான் சொல்றது, வாங்க ஜெபிக்கலாம், வாங்க நான் காசு கொடுக்குறேன், வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ சந்திங்க, சாப்பாடு வேணா இது வேணுமா நான் கொடுக்குறேன், 3 நாள் இங்கே வாங்க, இங்கே தங்கி நம்ம ஜெபிக்கலாம், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எனக்கு சொல்லுங்க, என் குடும்பத்தில் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அது போல நம்ம என்னன்னா, தேவனுக்கு உண்மையா நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஒண்ணு பாருங்க, போதகர்கள் என்ன பண்ணக்கூடாது, கோபத்தை அடக்கணும். 2வதாக உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிறவங்களாக 1 யோவான் 5:4 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். ಅದು ಪಡಿಂಗ ಯಾರು ಅದು ಪಡಿಂಗ. ಯಾಕಂದರೆ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿರುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿರೋದೆಲ್ಲವೂ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುತ್ತದೆ. ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದಂತದ್ದು ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯೇ. ಲೋಕವನ್ನು ಜಯಿಸೋದು நம்ம நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீ படி. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, அதிலே நீ மூவரும் ஒன்றாய் இருக்கிறார். அதிலே அதுதானா இல்லையே? ஆமா, நாம் 5:4 ஆனா மேலே இருக்கும் இல்ல கீழே இருக்கும் பாருங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசமே, நம்ம விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து அவர் பாதத்தில் நாம் வரும்போது, விசுவாசித்து நீங்க எந்தாவது காரியம் செய்யும் போது நீங்க ஜெயம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஜெயம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன் அவர் இருக்கிறார். அதனால நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். இது பாருங்க, அதே போல உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். இது உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, ஜபத்தினாலே ஜெயிக்கணும். பிசாசின் தலை நம்ம நசுக்கணும், அவருக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்கணும், வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அப்படி செய்யும்போது சத்ருவானவனுக்கு கொஞ்சம் 10 நாள் வெளிப்படுத்தல் 1 நினைக்கிறேன், 10 நாள் உபத்திரங்களை வரும், 11வது நாள் என்ன பண்ண உனக்கு ஜெயம் ஆடும். அதுபோல நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறார்களா இருக்கணும். அதே போல 3வதாக நீங்க பாருங்க, பாவத்தை பொறுப்பாக்குதல். 1 கொரிந்தியர் 5:7 நீங்க பார்க்கும்போது, நம்ம பாவத்தை விட்டு நம்ம விலகணும். நம்ம பாவங்கள் நம்மளை விட்டு விலகணும். 1 கொரிந்தியர் 5:7. 1 கொரிந்தியர், ನೀವು ಹುಳಿಯಿಲ್ಲದವರೆನಿಸಿಕೊಂಡದ್ದರಿಂದ ಹಳೆ ಹುಳಿಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ಹೊಸ ಕಣಿಕದಂತಾಗಿರ್ರಿ. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಪಸ್ಕದ ಯಜ್ಞದ ಕುರಿಯು ಕೊಯ್ದದೆ, ಅದಾವದೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನೇ. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கும்படியே புளிப்பில்லாதவர்கள், புளிப்பு என்ன கொடுக்கிறது, பாவத்தை. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு ஆமா, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவை நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம தள்ளிவிட்டு புது மாவு போல நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, பலியா இருக்கிறார். நமக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார். மறுபடி வருகிறேன்னு சொல்றாரு. சரிங்களா? அவர் வருகைக்கு நம்ம ஆயுதமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புளித்த மாவெல்லாம் தள்ளி புது மாவாக நம்ம மாறணும். அல்லேலூயா. இது புது மாவாக நம்ம மாறும்போது, ஆண்டவர் வரும்போது அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். என்ன வசனம்னா, நான் போய் என் பிதா இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
நான் போய் அங்கே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயுதப்படுத்தி மறுபடியும் வந்து நான் கூட்டிட்டு போறேன். கன்னடல என்னது? ಕನ್ನಡಲ್ಲ ಏನದು? ನಾನು ಯೋವನ್ನ ನಿರೀಕ್ಷೆ ಮತ್ತೆ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. சரியா? இந்த ஆமா, யாருக்கு இந்த ஸ்லாகியம் கிடைக்கும் பாருங்க? யாருக்கு இந்த ஸ்லாகியம் கிடைக்கும்? நம்ம எதுக்காக ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எதுக்காக நம்மளை தெரிந்து இந்த ஸ்லாகியத்தை விடணும்னா நம்மளுக்கு முடியுமா? இந்த ஸ்லாகியத்துக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்லாகியம் நமக்கு வேணுமே. யாருக்கு இந்த ஸ்லாகியம் கிடைக்கும்? எத்தனோ பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? இது படித்தவங்களுக்கு பட்டம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா? ஆனால் மறுபடியும் அவர் வர்றது விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் அவர் வருவார். அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. வந்து மறுபடியும் நம்மளை கொண்டு போகிறார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயுதப்படுத்தி வைத்து இருக்கிறார். ஒரு போதகர், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு போதகர் என்ன பண்ணாருன்னா, அவர் மனைவி மரித்து போனாங்களாம். மரித்து போகும்போது 5 பிள்ளைங்க அவங்க இருக்கிறாங்க. அவங்க மரித்து போயிட்டாங்க. அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணும்போது அந்த போதகர் ரொம்ப ஃபீல் பண்ணி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த மசானத்தில் அந்த சமாதிக்கிட்ட வந்து எல்லாம் அழுந்து கொண்டு இருக்கிறாங்க. மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த மண்ணெல்லாம் சமாதிக்குள்ளே போயிட்டு இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க, அப்பா என் அம்மாவுக்கு மூச்சு விடாமல் போயிடுதப்பா, அந்த மண்ணெல்லாம் சமாதிக்குள்ளே போயிட்டு இருக்குதப்பா, நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், தோண்டலப்பா அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கு சொன்னாராம். அப்பா சொன்னாரா, மகனே அம்மா ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு, இனிமேல் தோண்டினாலும் அம்மா கிடைக்க மாட்டாங்க, நீங்கள் சரி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புனாராம். ஆனால் இவர் என்ன பண்ணார், அங்கே உக்காந்து சமாதிக்கிட்டே அழுந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே என்னை மனைவி எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி அழுந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு யாரோ ஒரு குத்துன மாதிரி ஆச்சா நெஞ்சில. அப்போ அவரு அப்படியே உளுந்துட்டு இருக்கிறார். உளுந்துட்டா அதுக்கப்புறம் 3 பேர் தூதர்கள் வந்து அவனை கொண்டு போயிட்டு இருக்கிறார் பரலோகத்துக்கு. அப்போது எதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, உன் மனைவி ஒரே ஒரு வாட்டி என் கணவர் இங்கே கொண்டு வான்னு சொல்லி கேட்டாங்க, அதனால நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீ போய் பாரு உங்கள் மனைவி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசுறதுக்கு இது பண்ணாராம். அப்போது அந்த மனைவிக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு கிரீட்டு மாதிரி இருக்குதா, என்ன மின்னல் போல இருக்கிறதா. அப்போ இவர் கேட்டார், என்ன இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லலை. அப்போ அவங்க சொன்னாங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் அழுவுறதை நான் பார்த்தேன், பிள்ளைங்களை அழுவுறதை நான் பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஒரே ஒரு வாட்டி எனக்கு கணவர் இங்கே கொண்டு வாங்க ஆண்டவரை நான் பேசுனேன்னு சொன்னேன், அதனால் இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க, பிள்ளைங்களை நல்லா தேவனுக்குள்ளே வளர்த்துங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வளர்த்துட்டு ஒரு நாள் இங்கே வரும்போது நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்களாம். சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட இவர் கேட்டார், ஆண்டவர் என்ன இங்கே மட்டும் வெளிச்சமாக நல்லா ஒரு ஒயிரம் போல் மினுக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னாரா, உன் மனைவி ஊழியம் செய்கிறதுக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் ஒரு இதில் கடப்பாரில் அடிச்சிட்டாங்களா, ஒரு கோலில் அடிச்சிட்டாங்க, அது அந்த காயம் அங்கே ஒரு கிரீட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எதுக்குன்னா ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் துன்பப்பட்டாலோ காயப்பட்டாலோ அடிக்கப்பட்டாலோ தேவன் என்ன பண்ண சும்மா விடுறது கிடையாது. ஒரு காயப்பட்டாலோ தேவன் சும்மா விட மாட்டார், அதெல்லாம் அங்கே என்ன பண்ணுவார், அவர் எழுதி வச்சிருப்பார். அப்போ சரி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ அந்த சபையில வந்து பெருக்கி தொடிக்கிற ஒரு அம்மா இருந்ததா, அங்கே வாசல்ல நின்றுட்டு இருந்ததா. அந்த அம்மா கிட்ட கேட்டாரா, இவர் கேட்டார், ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, இந்த அம்மா எங்கள் சபையில வாசல் இது தொடிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்த இந்த அம்மா யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆனால் ஏதாவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா இந்த வீட்டு முன்னாடி நிற்கிறதே, இந்த அம்மா எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னார், ஆண்டவர் சொன்னாரா, இந்த அம்மா பரலோகத்தில் அந்த அம்மா எதுவும் சேர்த்து வைக்கல, ஆனால் பூலோகத்தில் சேர்த்து வைக்கல, பரலோகத்தில் இந்த அம்மா சேர்த்து வச்சிருக்குது இங்கே, அதனால பாரு இந்த அம்மா இந்த வீடு அந்த அம்மா வந்து அப்படின்னு சொன்னாராம். அந்த வீடு பார்க்கும்போது அப்படியே தங்கமயமாக இருந்ததா. அப்போ அவர் சொன்னாரா, ஆண்டவர் எனக்கு எங்கே வீடு, என் வீடு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட்டிகிட்டு போனாரா. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வீடு காட்டினாரா. அது என்ன பண்ண, மோல்டு போடவே இல்லை, அந்த வீட்டு மேலே செவுறு மட்டும் எழும்பியிருக்கு, மோல்டு போடல.
அப்போ அவர் கேட்டார், ஆண்டவரே அந்தம்மா பெருக்கி பெருக்கி தொடிக்கிற அந்தம்மா வீடு அவ்வளோ அழகா இதாக இருக்குது. என் வீடு ஆண்டவரே, நானும் உங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனால் எந்த வீடு மட்டும் ஆண்டவரே மோல்டு போடாமல் இருக்கிறது, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரா, நீ கொடுத்தது இவ்வளோதான், நீ எவ்வளோ கொடுத்தியோ அந்த அளவுக்கு தான் உன் வீடு என்ன பண்ணியிருக்க, எழுப்பியிருக்கிறேன். நீ கொடுக்கும் போது நான் மோல்டு போடுவேன், நீ இப்போ பர பூலோகத்துக்கு போய் இதெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல தான் இது பூலோகத்தில் நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், ஆனால் நம்மளுக்கு தேவன் பெரிய ஒரு வீடு அங்கே கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்காக நம்ம எல்லாரும் ஆயுதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும்னா இந்த காரியங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே பாருங்க 1 கொரிந்தியர் 6:7 படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:7 நீங்க படிச்சீங்க, அதுலவே கொஞ்சம் பாருங்க. ಅನ್ಯಾಯವನ್ನು ಯಾಕೆ ಸಹಿಸಬಾರದು, ಕಷ್ಟ ನಷ್ಟವನ್ನು நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது ஒருவரிடத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் அநியாயத்தை சகித்துக் ஏன் கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை, ஏன் கஷ்டத்தை பொறுத்துக் கொள்றதில்லை. பவுல் சொல்றாரு, ஏன் அநியாயத்தை சகிக்கிறது இல்லை, கஷ்டத்தை பொறுக்கிறது இல்லை, ஏன் இப்படியெல்லாம் பாவத்துல போறீங்க, ஏன் விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா செய்றீங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க, ஏன் இப்படியெல்லாம் துன்பப்படுத்துறீங்க. ஏசு கிறிஸ்து, நான் எவ்வளோ இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டேன், என்னை துப்புனாங்களே, அடித்தாங்களே, துன்பப்படுத்துனாங்களே, நான் பழி வாங்கினேன்னா எவ்வளோ நான் வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் என்ன பண்ணேன், எல்லாரும் மன்னித்தேன். அதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். நீயும் நான் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் எவ்வளோ இருக்கும், கசப்பு இருக்கும், ஆனால் கசப்பு வச்சுட்டு நம்ம மேலே அன்பாக நம்ம பேசக்கூடாது. அந்த கசப்பெல்லாம் நம்மளை விட்டு வெளிக்கு போகணும். ஏன்னா இது ஆலயம் யாருது, தேவனோடது. நான் இந்த உபாச பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனம் கொடுத்தார். என்னன்னா, நல்ல நிலம் போல இருக்கணுமா நம்ம ஹிருதயம். நல்ல நிலத்துல போட்ட அந்த விதை என்னாவதுன்னா பலனை வந்து அந்த செடி ஆகி அந்த செடி கீழே நிறைய பறவைகள் எல்லாம் வாசம் பண்ணுமா. அதுபோல் நல்ல நிலமாக நம்ம மாறணும், நம்ம ஹிருதயம் மாறணும், நம்ம உள்ளம் மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்ம பெருமை மாறணும், ஆடம்பரம் மாறணும், நம்ம சிந்தைகள் எல்லாம் மாறணும். தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதமாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யார் மேலே நம்மளுக்கு கசப்பு இருக்கக்கூடாது, எல்லாரும் நம்ம நேசிக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அழித்திருக்கிற நம்மளை அழித்திருக்கிற நோக்கம் என்ன, அது மட்டும் தான் நமக்கு இருக்கணும். தவிர அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாம நம்ம என்ன பண்ணணும். நான் அதுதான் 8 நாள் பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். இது வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வர பரிசுத்தம் மட்டும், வேற எதுக்கும் இல்லை. நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கும்போது அது பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம பரிசுத்தம் இல்லாம மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு வேஷம் போட்டு இருந்தா நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. நமக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நம்மளுக்கு இருக்கிற அந்த பாவ தெரை போனா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அவர் நம்ம பார்க்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மாறணும். நம்ம இன்னும் என்ன பண்ணணும், கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம், இன்னும் நம்ம ஜெபிக்கணும், இன்னும் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும், நம்ம எழுப்பணும். பாருங்க, இப்போ ஊழியக்காரர் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க நினச்சி பாருங்க. எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யாரு எத்தனை பேருக்கு தாகம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல போய் நம்ம கூடி நம்ம ஜெபிக்கணும், நம்ம தேசத்துக்காக நம்ம ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க நினச்சி பாருங்க. அந்த தாகம் நம்மளுக்கு வேணும், அந்த பாரம் நம்மளுக்கு வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம அழிச்சிருக்கிற அழிப்புல நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, சத்ருகளை மன்னிக்கணும். ரோமர் 12:20 நீங்க பார்க்கும்போது நம்ம சத்ருவங்களை மன்னிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். கொஞ்ச சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களோ வச்சுக்கோங்களேன், அதை மனசுல வச்சுட்டு கடைசி வர அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஏம்மா நீ இப்படியெல்லாம் பேசுறியே, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு. நான் இப்படி தான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சத்ருக்களானாலும் நான் மன்னிக்கிறேன்.
எனக்கு விரோதிகளை நான் மன்னிக்கிறேன். Amen. எனக்கு யார் மேலே கசப்பு இல்லை, யார் மேலே எனக்கு வைராக்கியம் இல்லை, யார் மேலே எனக்கு கோபம் இல்லை. நம்ம சத்துருக்களை மன்னிக்கும் போது தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். இயேசு கிறிஸ்தே நம்மளை மன்னித்தாரு. நம்மது ஏமாத்திரம், ஆமென். நம்மது ஏமாத்திரம் பாருங்க. யாருமே இல்லை. கசுப்பு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. வரமா வராது. ஏதாவது இருந்தால் நம்ம பேசி நம்ம தீர்த்துக்கணும் தவிர மனுஷில் வச்சுட்டு ஓ அந்த அம்மா இப்படி இந்த அப்பா இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்ம எத்தனை நாள் ஜெபத்தில் உக்காந்தாலும் பதில் வராது. நம்ம ஜெபம் அங்கே போவாது. நம்ம ஜெபம் நம்ம மடியிலவே வந்துடும். ஆசீர்வாதம் எழுந்திடுவோம். தேவன மகத்தை பார்க்க முடியாது. அவர் செய்த தியாகம் நம்ம என்ன பண்ண நினைச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அது போல நம்ம யார் மேல நம்ம கசப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம பின்பற்றவர்களாக இருக்கணும். Amen. கசப்பு இல்லாதபடி ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டைம் எவ்வளோமா? 1 மணி. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக நம்ம வாழ்றவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கணும், அவருக்காக வாழணும், அவரு போல இருக்கணும். நம்ம ஊழியம் பெருகணும், நம்ம சபை பெருகணும், நம்ம குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம பிள்ளைங்கள ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? யாரு மேல கசப்பு இல்லாம, ஒரு கோபம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியத்தை பெருக செய்வார். அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி, அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தைகள் எல்லாம் வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு உள்ளத்துல என்னன்னா ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது வேதனையா இருக்கும் எனக்கு. ஆனா அவங்க சொல்ற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கும். அதனால நம்ம என்னன்னா தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். எது கொண்டு வந்தது கிடையாது, எந்த கொண்டு போகிறதோ கிடையாது. அடுத்தவங்களுக்காக நம்ம வாழும்போது நமக்காக நம்மளை வாழ்ந்தது போதும். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவரே எனக்காக நான் வாழ்ந்தது போதும், எனக்கு தேவைகள் எல்லாம் நீ சந்திச்சிருக்கிறீங்க, இனிமே அடுத்தவங்களுக்காக நான் வாழணும் ஆண்டவரே. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாகியம், நீ என்ன ஆசீர்வதித்தது போல அடுத்தவங்களை ஆண்டவரே எத்தனோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு காரியம் பாருங்க, சுவிசேஷத்திற்காக போராடணும். பிலிப்பியர் 1:27 நீங்க பாருங்க. சுவிசேஷத்துக்காக நம்ம போராடணும். ஆண்டவரோட சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? போராடி ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி செய்து அவங்களை சபையில கொண்டு வந்து ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துல அவங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி அவங்களை கொண்டு போய் நம்ம நிறுத்தணும். யாரு? ஊழியக்காரங்களான நானும் நீங்க என்ன பண்ணணும்னா சுவிசேஷத்துக்காக போராடணும். படிமா. ಹೇಗೂ ಕ್ರಿಸ್ತನ ಸುವಾರ್ತೆಗೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನಾನು ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೂ ಸರಿಯೇ, ದೂರದಲ್ಲಿದ್ದು ನಿಮ್ಮ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದರೂ ಸರಿಯೇ, ನೀವು ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಗಳಿಗೆ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಾದರೂ ಹೆದರದೆ ಒಂದೇ ಆತ್ಮದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತು ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿಟ್ಟ ನಂಬಿಕೆಗೋಸ್ಕರ ಐಕಮತ್ಯದಿಂದ ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೀರೆಂದು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆನು. ಆಮೆನ್. ஆமென். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி, என் கட்டுகளில் ஒரு நிமிஷம், என் கட்டுகளிலும் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறவரிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்களை எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்றாரு. உங்களை குறித்து இருக்கிறேன். அப்படிதானம்மா? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களை குறித்து இருக்கிறேன். ஏன் உலகத்துல எத்தனோ பேர் இருக்காங்க, அவங்களால ஏன் தெரிந்து கொள்ளல? அவங்களால ஏன் கொண்டு வரல? ஏன் எங்களை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு? ஏன் அவர்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்காரு? என் வலது கையில உன்னை என்ன வரைந்திருக்கிறேன்றார். உன்னை தொடுறவன் என் கண்மடியை தொடுற. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ண, நம்மள அவர் வலது கையில நம்ம வளர்ந்து இருக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.
அவருக்கு என்னன்னா ஊழிக்காரங்களை மேலேயே அவர் கண் இருக்கும். இஸ்ராவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதே என்னோட விருப்பம் என்றாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதா ஒரு விருப்பம். நம்ம கண்ணீர் விடுறதோ கஷ்டப்படுறதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவரு விரும்புறாரு. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அவரு கற்பனையின்படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். அவனை தேடுறவங்களாக இருக்கணும். அவர் முகத்தை பார்க்கிறவங்களாக இருக்கணும். அவர் சமூகத்துல நம்ம மன்றாடுகிறவங்களாக இருக்கணும். நம்ம சுவிசேஷ விஷயத்துல பவுலு சீலா இவரெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் எப்படி போராடினாங்க? பவுல் எப்படி போராடினாரு? ஒரு அந்நிய ஜனந்த அவரெல்லாம் எப்படி போராடினார்? அதெல்லாம் படிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. அவர் எப்படி உபாசத்தா இருந்தார் என்றாரு, வஸ்திரம் இல்லாம இருந்தேன்றாரு, ஆகாரம் இல்லாம ஏதோ சொல்றாரு. அவரு அப்படியெல்லாம் இருந்து தேவனோட ராஜ்யம் கட்டணும், தேவனுக்காக வாழணும். அந்த ராஜ்யம் முன்னாடி கூட அவர் போய் சொல்றாரு, உண்மையில தேவன் இயேசுதான், அவர் என் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கூட அவர் போய் சொல்றாரு. ஒரு பயப்படல. சரசால போட்டாங்க, அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாலும் அவர் என்ன பண்ணல, பயப்படல. அதே போலதான் நீங்களும் நான் என்ன பண்ணணும், தேவனுக்காக நம்ம வாழணும், தேவனோட ராஜ்யம் கட்டணும், இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்களை வாலாக்காமல் தலையாக்குறவரா இருக்கிறார், உங்களுக்கு கீழாக்காமல் மேலாக்குறவர தேவனா இருக்கிறார். உபாகம் 28வது 1-14 வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல தேவன் இஸ்ராவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம ஜெபிக்கலாம், தேவன ராஜ்யம் நம்ம கட்டலாம். ஸ்தோத்திரம் சுவாமி.